ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஊரில் ஒரு எறும்பும் ஒரு பறவையும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க. ஈவினிங் ஆனால் பறவையும் எறும்பும் மீட் பண்ணிப்பாங்களாம். ஏன்னா தனக்கு நடந்த எல்லா சுகம் துக்கம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்களாம். இந்த எறும்பு பறவையை மீட் பண்ணோம், பறவை எறும்பை மீட் பண்ணோம். அப்போ தான் அவங்களுக்கு அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுமா. இந்த பறவை எறும்பை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுமா, எறும்பு பறவையை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுமா. ஏன்னா ஒரு சோல்மேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஃப்ரெண்டு. ஆனால் அந்த பறவை என்ன நினைக்குமா, பார் நமக்கு ஈக்குவலாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறா இந்த எறும்பு, நமக்கு ஈக்குவலாக இவ, நம்ம உருவத்துலேயும் பெருசு, நம்ம நினச்ச இடத்துக்கு நம்ம பறக்க முடியும். பட் இதால் என்ன பண்ண முடியும் பாரு, கொஞ்சோண்டு நாலேஜ் வச்சுக்கிட்டு இப்போ கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டுட்டு கீழே தான் இருக்க முடியும்னு சொல்லி தனக்குள்ளே ஒரு கர்வம் இருந்துட்டு இருந்துச்சான். சரி, இது என்ன நினச்சிச்சான், பறவை நமக்கு எறும்பு ஈக்குவலான ஒரு இது கிடையாது, அதை அவளுக்கு நம்ம உணர்த்தணும்னு சொல்லி ஒரு நாள் பிளான் பண்ணிச்சான். இந்த பறவை எறும்பு ஒரு டைம், எறும்பு நீ மலை அடிவாரத்துக்கு வந்துரு, நான் அவனை மீட் பண்ணுறதுக்காக நிற்கிறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கு. சரின்னு சொல்லிவிட்டு அதுவும் மீட் பண்ண இந்த எறும்பு, இந்த பறவை என்ன சொன்னிச்சா, எறும்பை பார்த்து, எறும்பு நான் ஒரு போட்டி வைப்பேன், இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் லைஃப்லையே வின் பண்ணாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னிச்சான். சரி ஓகே நீ வைன்னு சொன்னிச்சான். இந்த மலையடி வாரத்துலேருந்து யார் மேலே உச்சிக்கு ஃபஸ்ட்டு பறந்து போகிறாங்களோ, டச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையிலேயே ஜெயித்தவங்கன்னு சொல்லியிருக்கு. ஓகேவா ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு எறும்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பறவை என்ன செஞ்சிச்சான், சல்லுன்னு பறந்து ஒரு 2 நிமிஷத்தில் போய் மலையடி மேலே தொட்டுடுச்சான். இந்த எறும்பு ட்ரை பண்ணி ஏறிட்டு இருந்துச்சான். பறவை ஒரு நாள் பறந்து மேலே போயிட்டு இருந்திருக்கு. இந்த எறும்பை பார்த்துருக்கு மலை மேலே. ஃப்ரெண்டு எப்படி நீ இங்கே மலையடி வாரத்துக்கு வந்தேன்னு கேட்டுச்சான். நீ தானே நல்லா டச் பண்ண முடியாதுன்னு சொன்ன, நான் என்னைக்கு நீ போட்டி வச்சு அன்னையிலேருந்து இதோ டச் பண்ணிட்டேன்னு சொல்லி இன்னைக்கு சேர்ந்துட்டேன்னு சொல்லி சிரிச்சிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது, யாருமே வாழ்க்கையில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது. கீழே இருக்கிறவங்களும் ஒரு நாள் மேலே உயரத்துக்கு வரலாம். ஆனால் விடாமுயற்சி ரொம்ப முக்கியம்.